ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடிஎஃப்சி பேங்க் பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வர இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும் இந்த லோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதர்வைஸ் பண்ணாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் தரேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய பின்கோட் கேட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கிற வீட்டோட பின்கோட், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய பேன் கார்ட்லையும் ஆதார் கார்ட்லையும் என்ன நேம் இருக்கோ ஸோ அந்த ஃபுல் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதை கேட்குறாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் போகிறோம். ஸோ இந்த அடுத்த பேஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மறுபடியும் உங்களோட பின்கோட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய பேன் நம்பரை வந்து கொடுங்க. உங்களுடைய பேன் நம்பரை கொடுத்துட்ட பிறகு அடுத்தது வந்து உங்களுடைய ஜெண்டர் கேட்குறாங்க. ஜெண்டரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து ஜெண்டரில் வந்து மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க, தேர்ட் ஜெண்டர்னா தேர்ட் ஜெண்டர் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் கேட்குறாங்க, மறுபடியும் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, பர்சனல் இமெயில் அட்ரஸ். ஸோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜில் வந்து உங்களோட ரெசிடென்சியல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டோடைய அட்ரஸ் கொடுங்க. ஒருவேளை வந்து அது பர்மனெண்ட் அக்கௌண்ட், அதாவது ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வர்றப்ப அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ ஸோ அந்த அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்ட பிறகு எல்லாமே உங்களுடைய லேண்ட்மார்க்கு, பின்கோடு, சிட்டி எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குது, அதாவது சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்குது. ஸோ சேலரினா சேலரி கொடுத்து டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கம்பெனி நேம் கேட்குது. ஒருவேளை அந்த கம்பெனி நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த அதர்ஸ்னு போட்டு உங்களுடைய கம்பெனி நேமை கொடுங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி, என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் இருக்கீங்களா இல்லை ஐடியில் இருக்கீங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் டைப் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஆக்குபேஷனில் இருக்கீங்க, அதாவது சூப்பர்வைசராக இல்லை மேனேஜராக இருக்கீங்களா இல்லை பேக்கிங்காக இருக்கீங்களா, ஸோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுங்க. அப்படி நீங்கள் ஆஃபீஸ் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராக் பண்ண முடியும் உங்களோட அப்ளிகேஷனை. அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை வந்து உங்கள்கிட்ட வந்து ஆஃபீஸ் இமெயில் இல்லை அப்படின்னா அந்த டோன்ட் ஹேவ் அஃபிஷியல் மெயில் ஐடின்னு இருக்கா, ஸோ அதை டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மந்த்லி சேலரி கேட்குது, அந்த மந்த்லி சேலரி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அந்த கன்ஃபார்மை கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோடு ஆன உடனே உங்களுக்கு வந்து லிமிட் காமிச்சிருவாங்க. எனக்கு பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் காமிச்சு 2,48,000 வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ 30 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 2,48,000 வரையும் எடுக்கலாம். ஸோ அதை வந்து எவ்வளோ வேணுமோ சொல்லிட்டு 2,48,000 இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் யுவர் இமெயில்னு இருக்கா, இமெயில் அண்ட் டெனர்ன்னு இருக்கா, அதை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நமக்கு லோன் அப்ளை பண்ணுறப்ப 2,48,000 நமக்கு வந்துடும். ஆனால் அது போக ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 8,655 ரூபா, அதுக்கான ஜிஎஸ்டி இதை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்னா 2,48,000 நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அது 2,48,000 நம்ம பேங்க்குக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் இஎம்ஐயில் இந்த ப்ராசஸிங் ஃபீஸையும் ஜிஎஸ்டி ஃபீஸையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,58,212 ரூபா. ஸோ அதை இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பர் மந்த்துக்கு வந்து 10,405 ரூபா நம்ம வந்து மாதம் கட்டணும் 36 மாதத்துக்கு. ஆனால் நம்ம பேங்க்குக்கு கிரெடிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 2,48,000 தான் கிரெடிட் ஆகும். ஆனால் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் ஆட் ஆகி நம்ம அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் வந்து இஎம்ஐயில் கட்டுறோம். அதான் அந்த 10,405 ரூபா. இப்போ கேல்குலேஷன் பாருங்கள், 10,405 ரூபா இன்று 36 மாதம் போட்டோம்னா 3,74,550 ரூபா நம்ம வந்து கட்டுறோம். ஆனால் நம்ம லோன் வாங்குறது எவ்வளோ, 2,48,000 தான் நமக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அப்போது எக்ஸ்ட்ரா நம்ம 1,50,000 ரூபா நம்ம வந்து, அதாவது 1,26,580 ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா 26% வந்து மந்த்லி ரெடியூசிங் ரேட்டில் போடுறாங்க இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும், அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது லோன் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க.
சரிங்களா? ஸோ ஒரு வேளை வந்து எனக்கு இது தேவை அப்படின்னா, இது இந்த 36 மாதம் செலக்ட் பண்ணி நான் கன்டின்யூ கொடுக்குறேன். கன்டின்யூ கொடுத்தோன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்குது. ஓடிபி வெரிஃபிகேஷன் அது முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் வெரிஃபை அட்ரஸ் கேட்குறாங்க. எதுக்குன்னா வந்து வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே தான் இருக்கோமா அப்படின்றது. ஸோ அதனால் வந்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணால் கங்க்ராச்சுலேஷனில் வரப்போ உங்களோட பேங்க் டீட்டெயிலாம் கேட்பாங்க. ஸோ பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துட்ட பிறகு வீட்டுக்கு வந்து ஆள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வந்துடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஐடியாவை பொறுத்து நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.